அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சேரன்குளம் ஊராட்சி தலைவி அமுதா 3 நாட்களில் சரணடைய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன் வணக்கம். மேலும் விவரங்கள். மாவட்டம் மன்னார்குடி கத்தநாதபுரத்தை சேர்ந்த ரோஸ்லின் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் தனது மாமியார் ஞானபால் உயிருடன் இருக்கும்போதே அவர் இறந்து விட்டதாக போலியான இறப்பு சான்றிதழ் தயாரித்தும் தனக்கு பதிலாக வேறொரு பெண்ணை கொண்டு ஆள்மாறாட்டம் செய்தும் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான 10 கிராம் நிலத்தை அபகரித்து மோசடி கிரயப்பத்திரம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். இந்த மோசடியில் அதிமுகவை சேர்ந்து சேரன்குளம் ஊராட்சி மன்ற தலைவி அமுதா உள்ளிட்டோர் மீது குற்றம் சாட்டிய ரோஸ்லின் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றக் கோரி அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருந்தது. மேலும் ஊராட்சி மன்ற தலைவி அமுதா இன்னும் தலைமறைவாக உள்ளதால் அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என திருவாரூர் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இதனை எதிர்த்து அமுதா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுதான்சு துலியா, பிபி வராலே அமர்வு ஊராட்சி மன்ற தலைவி அமுதா 3 நாட்களில் சரணடைய வேண்டும் என உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.